எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று தென்னம்பாளையை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. அதுக்கு வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்னோடய சப்ஸ்கிரைபரு. அந்த தென்னம்பாளையை பற்றி தெளிவான ஒரு வீடியோ போடுங்க சகோதரின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி தென்னம்பாளையை பற்றி விரிவான ஒரு வீடியோவாக இன்றைக்கி பார்த்துடலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து தென்னம்பாளையெல்லாம் இப்படி தாங்க உரித்து பக்குவம் பண்ணி வச்சுருக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூரை வீடெல்லாம் மேயிறாங்க இல்லைங்களா? கூரை வீடு மேயறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தென்னம்பாளை தேவை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ள பாலையை வந்து எடுத்து அப்பா வந்து தோட்டத்துக்கு போய் சேகரிச்சுட்டு வந்து வச்சுக்குவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து விற்கிறதுக்கு தான் தென்னம்பாளை. அப்பா நேற்று பாலை பற்றி ஒரு வீடியோ போட்டோம்ல, அந்த பாலை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தெளிவா சொல்லுப்பா, தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்க. பாலை வந்து தென்னங்கேட்டு பத்த போடுறதுக்காக, பட்டை குடிச்சு போடுறதுக்காக, ரெண்டுக்கும் உபயோகம். முருங்கை கட்டுறது கூட ஆகு. அது எப்படி உரிக்கிறீன்னு சொல்லு. தண்ணி நல்லா 2 நாளைக்கு ஊற வைக்கணும். மடை தண்ணியில் தொட்டி தண்ணியில் ஊற வச்சு கடலை வச்சு அதுக்கு மேலே கடலை வச்சு அமைச்சிட்டு நல்லா கிழங்காட்டு உருக்கி அப்புறம் கோணிச்சு வச்சு சருன்னு எடுத்து அது ஈஸியாக வந்துடும். அதை எடுத்து காட்டு, உரிச்சது எடுத்து காட்டு. கிடக்குது வேறு கிளிக்காதுக்கு முன்னே அந்த பாலை எப்படி இருக்கு, உரிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? சன்னமாக உரிக்கணும். முழுசா இருக்கிற பாலையை வந்து இப்படி சன்னமாக உரிச்சு எல்லாம் இதுக்கு ஆகுது. பந்த போடலாம், பட்டாய் போடலாம், முருங்கை கட்டலாம், எல்லாம் இதுக்கு ஆகுது. கயிறுக்கு பதிலாக அதை பயன்படுத்திக்கிறது. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பந்தல்லாம் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? காற்றுக்கு எல்லாமே பிரிஞ்சிருக்குது இல்லைங்களா? அதுக்கு வந்து அப்பா வந்து தோட்டத்தில் போய் இந்த மாதிரி பானையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்துலையோ இல்லை மழை பெஞ்சதுக்கு எங்கள் ஊரில் வந்து பாறையெல்லாம் இருக்குதுங்க, அதில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அதில் வந்து ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஊறணும். அந்த ஊறி இருந்த பாலை எடுத்துகிட்டு வந்து முழுசாக நீளமாக இருக்குங்க. அதை வந்து சின்னதாக கயிறு மாதிரி வந்து அப்பா அந்த சின்னதாக பிரித்து வெயிலில் வந்து காய வச்சு தான் உள்ளே வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது எதுக்காக கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பந்தை போடுற கடைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அது வாங்கி தான் ஆகணும். அது இல்லாமல் வந்து கல்யாணத்துக்கு பந்தை போடுறாங்க, இந்த மாதிரி கூரை வீடெல்லாம் மேயிறாங்க பார்த்தீங்களா? அது இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் இங்கே பாருங்கள், இப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து அந்த பாலை தான். இதுதான் திருப்பியும் என்னை இந்த மாதிரி உரித்து வெயிலில் காய போட்டுறணும். காய போட்டுட்டு அவங்க பந்தை கட்டுறவங்க வந்து ஒரு பாலைக்கு இவ்வளோன்ற காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க வாங்கிட்டு போயும் பழைய விடியும் தண்ணியில் ஊற வச்சு இந்த பக்கமும் ஓரத்தில் 2 பக்கமும் இந்த மாதிரி பாலை இல்லாமல் பந்தல் போட முடியாதுங்க, வீடும் மேய முடியாதுங்க. அப்புறம் வந்து தோட்டத்தில் வந்து முருங்கைக்காயெல்லாம் கட்டுறதுக்கு இந்த பாலையை தான் பயன்படுத்துவாங்க. இந்த பாலை வந்து நிறையா விஷயத்துக்கு பயன்படுத்துது. இப்போ பந்தை போட்டாங்கன்னா வந்து தேங்காய் மஞ்சி கயிறுலாம் வச்சு கட்ட முடியாதுங்க, அது வந்து கேப் அதிகமாக விழுகும். இந்த பாலையை மட்டுமே தான் பயன்படுத்துவாங்க, வேறு எதுவும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்க எல்லாமே பந்தை போடுற வேலைக்கு போவாங்க. அதனால வந்து வேலை இல்லாத நேரத்தில் வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து பந்தை போட தான் போவார். வேலை இல்லாத நேரத்தில் வந்து தான் இந்த மாதிரி பந்தல் போடுறதுக்கு எதுவும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு எல்லாமே இந்த பாலை வந்து நிறைய தேவைப்படுங்க. இப்படி உரிச்சு அப்பா கட்டி போட்டு வச்சுருக்கிறாரு இல்லைங்களா? அந்த மாதிரி வச்சுருக்கும்போது அவங்க வந்து கேட்பாங்க, பந்தை போட வேலைக்கு போகிறவங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி பாலை வச்சுருக்கீங்களா, வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களே வீடு தேடி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க. ஒரு பாலைக்கு காசு இவ்வளோன்னு கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிச்சயமாக பந்தை போடுறவங்க வந்து இந்த பாலை வந்து கண்டிப்பாக வேணும். இந்த பாலையில் தான் பந்தலே போடுவாங்க. இதில் தான் அந்த பாலையை வந்து கிடுகு வந்து பின்னுறாங்க இல்லைங்களா? ஒன்று மேலே ஒன்று வச்சு இதை மட்டுமே வச்சு முடி போடுவாங்க. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி முடிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இது வந்து எங்கள் வீட்டு படல், செவருக்கு பதிலாக அந்த கிடுகு வச்சு மேய்ஞ்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பாலை தான் இருக்கும். பாருங்கள் எல்லாம் லைனாக இப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா? எல்லாமே இந்த பாலை வச்சு தான் முடிஞ்சிருப்பாங்க, வேறு எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா கயிறு மாதிரி கெட்டியாக இருக்கும். அதுக்கு தாங்க சிஸ்டர் இந்த பாலையை வந்து பயன்படுத்துகிறாங்க.
இது இல்லாமல் இந்த கிடுகு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த பாலை வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்ட டவுட் கிளியராக ஆயிடுச்சான்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க சகோதரி. பாய்.